வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே 5 T20 மேட்ச் கொண்ட தொடருக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். முதல் T20 மேட்சுக்கான ப்ரிவியூ. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை 4:30 மணிக்கு சாயங்காலம் நடக்குது. ஒரு 4 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தான் நம்ம வந்து ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா கிராண்ட் லீக்ஸ்க்கான டீம்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் 11க்கும் மற்ற ஆப்புக்குமான என்ட்ரி ஃபீஸை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா அந்த 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் போடக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோக்கஸ் 11ல அவைலபிளா இருக்கு. ரொம்பவே ஈஸியா வின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்டசி மோடா இது வந்து இருக்குது ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதே போல உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஸோ ஏன் வெயிட் பண்றீங்க? இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. முக்கியமான இந்த இந்தியா மேட்ச் எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிவ் வேற கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் ரிப்போர்ட்டை வந்து பாத்துடலாம். இந்த பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜிம்பாப்வேல தான் நடக்குது. இந்தியா வந்து டூர் போயிருக்காங்க ஜிம்பாப்வேக்கு. இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓல்டு பிட்ச். ஜிம்பாப்வேல வந்து பாத்தீங்கன்னா எந்த மேட்ச் நடத்தினாலும் இதே பிட்ச்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரேட் சர்ஃபேஸ், அதாவது நல்ல ஒரு இதா பிளேயிங் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரவுண்டா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா பேட்ஸ்மேனுக்கும் சப்போர்ட் இருக்கும். அதாவது அசிஸ்ட் டு போத் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல வந்து நல்லாவே சப்போர்ட் கிடைக்கும். ஒன்னு ஃபுல்லா ஃபாஸ்ட்டுக்கு பவுலர்ஸுக்கு, ஸ்பின் பவுலருக்கு, இல்ல ஃபுல்லா பேட்ஸ்மேனுக்கு இல்ல பவுலர்ஸ் அப்படி இல்ல, போத் பேட்டர் அண்ட் பவுலர்ஸுக்கு இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டா தான் இருக்கு. ஸோ முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால நல்லாவே ஹார்டா இருக்கும். ஏன்னா 5 T20யும் இதே பிட்ச்ல ஆடும்போது அந்த பிட்சோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் ஆட 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 இந்த ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிரும். அதனால அப்படி வேற மொதல் 2 மேட்ச் ஒரு மாதிரி ரிசல்ட் வரலாம், அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஒரு 2 வேற மாதிரியான ரிசல்ட் கூட வரலாம். பட் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வேங்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் எல்லா மேட்சுமே வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஹையாவே இருக்குது. ஸோ ரீசெண்டா இந்த பிட்ச்ல என்ன மாதிரியான ஸ்கோர் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசெண்டா அப்படிங்கும் போதே 2023 டிசம்பர்ல தான் ஒரு சீரீஸ் இந்த பிட்ச்ல வந்து லாஸ்ட் ஆனதே அதுதான், அதாவது அயர்லாந்துக்கும் ஜிம்பாப்வேக்கும். ஸோ 7 டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 140+ அந்த மாதிரி தான் ஸ்கோர் போயிருக்கு. ஆனா ஃபாஸ்ட் ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து 12 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. 2வது பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இங்க ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 160+ ஸ்கோர் போயிருக்கு. ஃபாஸ்ட் வந்து 9 விக்கெட்டும் ஸ்பின்னர் 2 எடுத்திருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண அயர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து ஒரு 140+ ஸ்கோர், ஃபாஸ்ட் 6, ஸ்பின்னர் 4 எடுத்திருக்காங்க. 2வது பேட்டிங் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நடந்த லாஸ்ட் 3 மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 3 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி விக்கெட் வந்து இந்த பிட்ச்ல நல்லாவே போயிருக்கு. 2 இன்னிங்ஸும் சேர்த்து பாத்தீங்கன்னா 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த பிட்ச்ல வந்து ஆதிக்கம் செலுத்திருக்காங்கிறதுக்கு ஒரு நல்ல விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் இந்த பிட்ச்ல இது வரைக்கும் T20 ரிசல்ட், இன்டர்நேஷனல் T20 ரிசல்ட்ல கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 40 மேட்ச் ஆடி இருக்காங்க. டோட்டலா 22 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 18 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரீசெண்டா பார்க்கும்போது 3க்கு 3மே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணாங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 150க்குள்ள 38 இன்னிங்ஸும், 150 to 169க்குள்ள 16 இன்னிங்ஸும், 70 to 89க்குள்ள 14 இன்னிங்ஸும், 190+ பாத்தீங்கன்னா 12 இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 229 இந்த பிட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஜிம்பாப்வே 99க்கு 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே. இந்தியா வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா வாய்ப்பு கொடுக்குற மாதிரி
ஒரு டீம் வந்து செட் பண்ணி போயிருக்காங்க. ஸோ எப்படி ஆடுறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மா. சுப்மன் கில் அந்த நம்ம இந்தியாவோட கேப்டனா இந்த சீரீஸ்ல இருக்கிறாரு. சுப்மன் கில், அபிஷேக் சர்மா. சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓப்பனருமே ஸ்ட்ராங்கான ஓப்பனர்ஸ், நல்லா நிதானம் ஆடக்கூடிய பிளேயர் சுப்மன் கில். இப்போ தேவைப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர் ஆகிறாரு. ஆனா அபிஷேக் சர்மா அப்படி கிடையாது. அந்த 1-6 பவர் பிளேல பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச ஸ்கோரை வந்து கண்டிப்பா அடிக்கணும்னு சொல்லி அந்த 1-6 பவர் பிளேல முடிச்சிடுறாரு. அதுக்கடுத்து 1 down வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் வர்றாரு. இந்த ஐபிஎல்லுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்து ஆடிட்டு இருந்தாரு. நல்லா ஒரு இன்னிங்ஸ் கூட ஆடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஒருவேளை அந்த இடத்துல சாய் சுதர்சன் அப்படி யாரும் ப்ரொமோட் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே யங் டேலண்டட் பிளேயர்ஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு டூர். அதனால எப்படி வேணாலும் அவங்க வந்து இந்தியா டீம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து ரியன் பராக் அந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா RRக்கு சூப்பரா வந்து இந்த சீசன்ல வந்து ஆடி கொடுத்தாரு. எல்லா மேட்சுமே ஒரு 40+ கன்சிஸ்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா ரியன் பராக் வந்து ஐபிஎல் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து சூப்பராகவே ஆடி கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர். அவருக்கு வந்து பெருசா பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம். அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே கூடங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்றாங்க, ஜிம்பாப்வே 120க்குள்ள ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா ரிங்குக்கு வந்து பெருசா பேட்டிங் வாய்ப்புங்கிறது கிடைக்காது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படி கிடைச்சாலும் அவருக்கு வந்து ஒரு 17 to 20 இந்த 3 ஓவருக்குள்ள தான் அவரோட பேட்டிங்கே இருக்கும். நீங்க ஐபிஎல் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு 10 பால் பிடிச்சாருன்னா ஒரு 20 ரன் அடிச்சு அவுட் ஆயிடுவார். அந்த மாதிரி பிளேயர் தான் ரிங்கு. அடுத்து ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் கரண்ட்ல வந்து நல்ல ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. ஃபார்ம்ல எல்லாம் கிடையாது. ஐபிஎல்லே பார்த்திருப்பீங்க, பெருசா ஆடல. பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவர் தான் இருக்கிறாரு. அடுத்து 2 மெயின் ஸ்பின்னர் வேணுங்கிறதுனால ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ஒரு ஆல்ரவுண்டர். தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து பேட்டிங் ஆடி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி டீம் கூட அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே ரேரா தான் இருக்கும். ஏதாச்சும் 5 T20 இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு T20 வேணா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கலாம் வாஷிங்டன் சுந்தருக்கு. மீதி 4 மேட்ச் வந்து பவுலிங் ரோல் தான் இருக்கும். அடுத்த பிஷ்னோய் ஒரு மெயின் ஸ்பின்னர். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னரா இருப்பார். அவர் பால் வந்து அடிபடலாமே தவிர ஆனா மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அந்த மாதிரி கண்டிப்பா எடுத்து கொடுத்துடுறாரு. ஆவேஷ் கான் வந்து நம்ம இந்தியாவோட டெத்ல பவுல் பண்றாரு. இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் தான் டெத்ல வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் வந்து டெத்ல அட்டாக் பண்றாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பவுலிங் பண்ண ஆவேஷ் கான் வர மாட்டாரு. ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவும் கலீல் அகமடும். நீங்க ஐபிஎல்லே பார்த்திருப்பீங்க, அவங்களோட ரோல் வந்து இந்த 1 to 4. இப்போ 1வது ஓவர் ஹர்ஷித் ராணானா, 2வது ஓவர் கலீல் அகமது, 3வது ஓவர் ஹர்ஷித் ராணானா, 4வது ஓவர் கலீல் அகமது, 5வது ஓவர் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், அடுத்து ஆவேஷ் கான் வரலாம். ஸோ அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ ஆனா மற்றபடி அவங்க 2 பேரும் டெத்ல வந்து 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இப்போ கடைசி ஓவர் பாத்தீங்கன்னா 20, 19, 18, 17. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் ஆவேஷ் கான் பவுல் பண்ணுவாரு. இந்த இடத்துல வேணா ஹர்ஷித் ராணா பவுல் பண்ணலாம், இல்ல கலீல் அகமது. இதுலயும் ஹர்ஷித் ராணா இல்ல கலீல் அகமது. இந்த 18 கடைசி ஓவரும் பாத்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான் வந்து பவுல் பண்ணுவார். அதனால ஆவேஷ் கான் தான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு ட்ரம்ப் பிக் மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு கேம் சேஞ்சரா வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெத்ல வந்து அவர் தான் பவுல் பண்றாரு. அதே மாதிரி 1, 2, 3, 4 இந்த ஓவர் பாத்தீங்கன்னா இதுல ஹர்ஷித் ராணா கலீல் அகமது இந்த மாதிரி பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல விக்கெட் விழுந்ததுன்னா அது ஹர்ஷித் ராணாட்டே கலீல் அகமது தான் விழணும். அப்போ ஆவேஷ் கான் விக்கெட் எடுக்க முடியாது. ஸோ டெத்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் வந்து பெஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்ம் பவுல் பண்ணுவாரு. 2 ஓவர் பாத்தீங்கன்னா மிடில் வந்து பவுல் பண்றாரு. இதுதான் பவுலர்ஸோட ஸ்டாட். ஸோ இப்போ நம்ம டீம் வந்து எப்படி இந்தியாவில செட் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் வந்து பாத்திரலாம். ஸோ ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலம் ஆட மாட்டாங்க. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 140, 150, அதிகபட்சம் 140, 150க்குள்ள ஸ்கோர் பண்ணலாம். இன்னிங்ஸ் இங்க ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பென்னட்டும் மறுமணியும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இல்ல பென்னட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ ஒரு 5 T20 வந்து பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்ட் ஆடினாங்க. அதுல வந்து அவர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி லீக்லயும் சரி நல்லாவே ஆடி இருக்கிறாரு. அதாவது அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷனா அவர் வந்து யூஸ் பண்றாங்க. குறைந்தபட்சம் ஒரு மேட்சுக்கு ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. அன்னைக்கு அந்த 3 ஓவர் பெஸ்டா பவுல் பண்ணிட்டாரு அப்படின்னா கம்ப்ளீட்டா அவரோட 4 ஓவர் வந்து எடுத்துருவாரு. இப்ப முதல் 2 ஓவர்ல தெரிஞ்சிடும் அவரோட பவுலிங் எடுபடலையான்னு தெரிஞ்சிடும். முதல் ஓவர்லயே ஒரு 20 ரன், ஒரு 15 ரன்னா போயிட்டுன்னா அடுத்து பெருசா ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே முதல் ஓவர்ல அவர் நல்ல எக்கனாமி மெயின்டைன் பண்ணாரோ இல்ல ஒரு விக்கெட் எடுத்தாரோ அவர் வந்து கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த கால ரிசல்ட்டை பார்க்கும்போது.
மறுமணியை பொறுத்த வரைக்கும் சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா ஆடக்கூடிய பிளேயர்ல, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு அவர்கிட்ட. அடுத்து வந்து சிக்கந்தர் ராசா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிம்பாப்வேயோட பெரிய தூணே அவர் தான். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் பிளேயர். ஏன்னா அவர்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, அதிகபட்சமா 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. சேம் கான்செப்ட் தான். அந்த முதல் 2 ஓவர் பவுல் பண்ணும்போது அவர் பால் நல்லா சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். முதல் 2 ஓவர்ல போட்டு பொழந்து தள்ளிட்டாங்க அப்படின்னா பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கடைசி உள்ள 3வது ஓவர் 4வது ஓவர் பவுல் பண்ண மாட்டாரு. அடுத்து சாப்மல் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு பேட்ஸ்மேன் தான், பட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான். அடுத்து மடகங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால மேபி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ங்கிறது இன்னைக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒன்னு ஜித்தி சர்மாவை கண்டிப்பா நீங்க எடுத்தாகணும், இல்லைன்னா இவர் தான் எடுத்தாகணும். அப்படிங்கும் போது அதுல யாரு பெஸ்டா இருப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்லி மதவேரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ நல்ல சொல்ற லெவலுக்கு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு 65 T20 கிட்ட ஆடி இருக்காரு, ஒரு 15 T20ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியெல்லாம் ஒரு விக்கெட் எடுத்தது கிடையாது. ஒரு ஆல்ரவுண்டர், சப்போர்ட்டிங் ஆல்ரவுண்டர் தான். ஒரு பெரிய அந்த சிக்கந்தர் ராசா மாதிரியோ இல்ல பென்னட் மாதிரியோ பெரிய ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது, பட் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆல்ரவுண்டர் கூட ஒரு இது வந்து இருக்குது. அடுத்து ஆக்ரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். டெத்லலாம் வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல வந்து பவுல் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல கூட பவுல் பண்ண மாட்டாரு. அந்த இப்போ 1வது ஓவர் 2வது ஓவர் 3வது ஓவர் 4வது ஓவர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 5 to 16 வந்து பாத்தீங்கன்னா அவரோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். லூக் ஜாங்வேயை பொறுத்த வரைக்கும் டெத்ல பவுல் பண்ணியிருக்காரு. இந்த பங்களாதேஷ் சீரீஸோட பார்க்கும்போது அவர் டெத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் கூட வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணியிருக்கிறாரு. அதனால லூக் ஜாங்வே வந்து ஒரு சில அன்னைக்கு ஒரு இப்போ ஒரு 5 T20 ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 T20ல நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு, 3 T20ல ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மசகடாசா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு மெயின் ஸ்பின்னர். அதாவது இந்த டீம்ல ஒரு இப்போ வந்து சிக்கந்தர் ராசாவை எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஆனா ஸ்பின் இருக்கு. பென்னட் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின் இருக்கு, அடிஷனலா தான் அவர் ஸ்பின் பண்றாரு. ஆனா இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ரோல் வந்து ஃபுல்லா ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் தான். அதனால ஒரு மெயின் ஸ்பின்னர் உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா நீங்க இவரை வந்து உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ் வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆவரா பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ஸ்டார்டிங்ல முசரம்பானியும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் கொடுத்து பவுல் பண்றாங்க. எப்படி ஹர்ஷித் ராணா கலீல் அகமது வந்து இந்த 1 to 4 பவுல் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 1 to 4 பவுல் பண்றாங்க. டெத்ல வந்து பாத்தீங்கன்னா முசரம்பானி கண்டிப்பா 2 ஓவர் பவுல் பண்றாங்க. சோ முசரம்பானி கண்டிப்பா பாத்தீங்கன்னா மினிமம் வந்து இந்த மேட்ச்ல வந்து 1ல இருந்து 2 விக்கெட் கூட அவர் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி டெத்ல வந்து லூக் ஜாங்வே வந்து 1 ஓவர் கூட 1 இல்லைன்னா 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஏன்னா நகவரா வந்து 1 ஓவர் எடுத்துட்டாரு டெத்ல அப்படின்னா கண்டிப்பா லூக் ஜாங்வே வந்து கண்டிப்பா ஓவர் கம்மியா எடுக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பவுலிங் ஆப்ஷனே 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 6வது பென்னட் இருக்காரு, 7வது வந்து சிக்கந்தர் ராசா இருக்காரு, 8வது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்லி இருக்காரு. சோ அப்படிங்கும் போது இவருக்குலாம் பெருசா ரோல்லாம் இருக்காது. அதனால ஆல்ரவுண்டர் சொல்லி சும்மா ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ எப்படி ஒரு ஸ்மால் லீக் டீம் நீங்க செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து 8 பிளேயர் ஜிம்பாப்வேல 3 பிளேயர் ட்ரை பண்ணலாம், இல்ல இந்தியால இருந்து 9 பிளேயரும் ஜிம்பாப்வேல இருந்து 2 பிளேயரும் ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வேல இருந்து ஒரு 3 பிளேயர் வந்து ஓகேவா இருக்கும். அதாவது இந்த பென்னட்டை வந்து நீங்க வந்து கண்டிப்பா பிக் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் போய் பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. சிக்கந்தர் ராசா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, உங்களுக்கே தெரியும். சிக்கந்தர் ராசா இல்லாம ஜிம்பாப்வே இல்ல. அந்த மாதிரி இந்த 2 பேரும் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி இந்த முசரம்பானியும் கட்டாயமா நீங்க எடுக்கலாம். ஏன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு. 4 ஓவர்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 விக்கெட் வரைக்கும் நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இனிஷியல்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு, டெத்லயே 2 ஓவர் பவுல் பண்றாரு. நம்ம எப்போதும் நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஒரு வீக்கான டீம் அப்படிங்கும் போது இந்த டாப் 3 மட்டுமே நம்ம பிக் பண்ணிட்டு போறோம். ஆனா அந்த செல்லனைக்கு அப்படி பிக் பண்ணிட்டு போற அன்னைக்கு டாப் 3 ஃபிளாப் ஆயிட்டு மீதி உள்ள பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அதனால முசரம்பானி ஒரு நல்ல ஆப்ஷன் தான் உங்களுக்கு. விக்கெட்டே போகாம ஒண்ணு இந்தியா வின் பண்ண போறது இல்ல. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வேணா அப்படி நடக்கலாமே தவிர மீதி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ அப்படிலாம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து ஒரு விக்கெட் முசரம்பானி ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலுமே ஒரு 25 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால 1 பென்னட் 2 சிக்கந்தர் ராசா 3 வந்து முசரம்பானி. ஸோ அதனால இந்த காம்பினேஷன் வச்சு போலாம். அதே மாதிரி இன்னொரு இது ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல
ஒன்னு ஜித்தி சர்மாவை எடுக்கணும் நீங்க, இல்ல அப்படின்னா நம்ம ஜிம்பாப்வே விக்கெட் கீப்பர் மடங்கண்ணே வந்து நீங்க எடுக்கணும். ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை சப்போஸ் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே விக்கெட் கீப்பருக்கு போறது பெஸ்ட். ஏன்னா ஒருவேளை ஜிம்பாப்வே வந்து ஒரு 140 ரன் தான் ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கும்போது கில்லு, அபிஷேக் சர்மா, ஹைக்வேடு, பிரியன் பராக், ரிங்கு சிங் இவங்களே மேக்சிமம் வந்து 140 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 3 விக்கெட் போனாலும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அவர் ஜித்தி சர்மாக்கு பேட்டிங் கிடைக்கலன்னா பெருசா அவருக்கான ரோல் இருக்காது. அப்போ இவர் வந்து கண்டிப்பா பேட்டிங் ஆடுவார். ஒரு 15 ரன் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு கேட்ச் பிடிக்கிறாருன்னு வச்சாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 பிளஸ் பாயிண்ட் கிட்ட வந்துடுறாரு. அவர் பிளேயிங் லெவல் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 4 அடிச்சா 25 பாயிண்ட் சாலிடா கிடைச்சிடும். அதே மாதிரி ஜித்தி சர்மா வந்து கேட்ச் ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சாருன்னா ஓகேவா இருக்கும். அப்படி கேட்ச் ஒரு 2 கேட்சோட ஸ்டாப் ஆயிட்டுனா ஒரு இதா இருக்கும். ஸோ அதனால விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இன்னைக்கு நீங்க ரிஸ்க் வந்து தைரியமா எடுக்கலாம். ஒருவேளை ஜித்தி சர்மாக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு விக்கெட் கீப்பிங் போட்டு ஆடுறாங்க, ஜூரல் அந்த மாதிரி போட்டு ஆடுறாங்கன்னா கூட ஜூரல் மாதிரி பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். மோஸ்டா எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸோட தான் வருவாங்க. பட் இது ஒரு ஆப்ஷனல் இருக்கு உங்களுக்கு. விக்கெட் கீப்பிங்ல நீங்க வந்து ஒரு கேம் சேஞ்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல மறுமணியை தான் வந்து பிக் பண்ணிருக்கோம். ஸோ மறுமணி தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல காமிச்சிருக்கு நம்ம, அதனால அதை தான் எடுத்துருக்கோம். பட் யாரை வந்து விக்கெட் கீப்பிங்ல போட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வர்றாங்களோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கில்லு, ருத்ராஜ் கெய்க்வாட், ரியன் பராக், அபிஷேக் சர்மா இந்தியாவில் உள்ள டாப் 4 பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். முதல் 4 பிளேயர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். பிஷ்னாய், ஆவேஸ் கான், கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனையே கம்மி பண்ணிட்டோ இல்லைன்னா ஜிம்பாப்வேல கூட இந்த நம்ம பென்னெட்டை கூட டிராப் பண்ணுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வேல இருந்து எடுக்கக்கூடிய 1, 2 ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம முசரம் பாணி ரொம்ப முக்கியம். பட் நம்ம ஆப்போனன்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சேஃபான டீமோட தான் வர்றாங்க. அதனால காமிச்சிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து முசரம் பாணி மேல நம்பிக்கை இருந்து அப்படி ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒருவேளை ரியன் பராகுக்கு பேரா கூட நீங்க அவரை வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா. ஏன்னா ஐபிஎல் எப்படி ஆடினாருன்னு தெரியும். டே 6 அப்படின்னா செத்தாங்க ஆப்போனன்ட் ஜிம்பாப்வே பவுலர்ஸ், அந்த மாதிரி அடிப்பாரு. சுக்மன் கில்லு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்காரு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் நம்மகிட்ட யாருமே இல்லை. ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியான பேட்டிங் ஸ்கோரிங் பண்ணக்கூடிய பிளேயர், ஒரு ஜடேஜா மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் யாருமே நமக்கு இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு பியூர் பேட்டிங் ஆப்ஷனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போயாலும் இல்லைன்னா பியூர் வைஸ் பவுலிங்க்கு போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு போங்க. பவுல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா பவுலருக்கு வந்து போயிருங்க. ஏன்னா 10 விக்கெட் எடுக்கிறது இந்தியா பவுலர்ஸ்க்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். குறைஞ்சது 8ல இருந்து 10 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஹர்ஷித் ராணா, பிஷ்னாய் மாதிரியான பவுலர்ஸுக்கும் நீங்க ஆப்ஷன் கொடுக்கலாம். பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டனையும் நீங்க சஜஷன்ல கொண்டு போயிட்டு ட்ரை பண்ணலாம். இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே முதல் T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.